செய்கிறது தப்பாக ரைட்டான்னு அவங்களுக்கு தெரியும். உள்ளே வச்சுக்க முடியாது பசங்களை கண்டிப்பாக. டேக் அண்ட் சாரி. சூப்பர் 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 சிஸ்டர், குட் குட். கேக் சாரி வாங்கி கொடுத்தீங்களா? சர்ப்ரைஸ் தான் சொல்லிட்டீங்க அம்மா கிட்ட? கொடுத்துருமா அது? வெயிட் சிஸ்டர். ஓகே ஓகே. ஹாய் ஹலோ, லைவ் வந்து லைக் பண்ணி மெசேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாம் அதெல்லாம் அவங்க வந்து அவங்க வாழ்ந்த விதம் வேறு, நம்ம நம்ம பிள்ளைங்க வந்த விதம் வேறு. அது அவங்க புரியாது. அவங்களுக்கு ஒரு குழந்தை பேரன் பேத்தி அந்த மாதிரி, சாரி குழந்தைங்க பேரன் பேத்தி அந்த மாதிரி வரும்போது அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க, உணருவாங்க. ஐயோ நம்ம மற்ற பிள்ளைங்களை சொன்னோமே, நம்ம வீட்டு பிள்ளை எப்படி இருக்குன்ட்டு. புரியுதா? எதே இவையெல்லாம் அணை போட்டுலாம் அடக்க முடியாது. அந்த மாதிரி தான் ஒரு நாள் அவங்களே புரிஞ்சுப்பாங்க. அன்னைக்கு யோசிப்பாங்க. ஏன்னா வந்து கடவுள் வந்து அப்போல்லாம் பின்னாடினார், இப்போல்லாம் அப்பப்போவே கண் எதுக்கே காட்டிடுறாங்க. நீ இதுக்காக தானே இவ்வளோ பண்ண, அவங்க நோக்கடிச்ச, இன்னைக்கு அதே வதனை உனக்கு கொடுத்தா நீ எப்படி சமாளிப்பேன்னு பண்ணி காட்டுறாரு. அதனால் அவங்க வந்து அதை வந்து அனுபவிப்பாங்க. சரியா? அதில் யார்கிட்ட எப்படி பேசணுமோ அவங்க, நம்ம ஒரு வாட்டி சண்டை போடலாம், 2 வாட்டி சண்டை போடலாம், திரும்ப திரும்ப நம்ம சண்டை போட நமக்கான மரியாதை இருக்காது. நம்ம கேரக்டர் நமக்கு கரெக்டாக நம்ம தள்ளி வந்துடணும். சரி அப்படிங்களா? சரி வரமாட்டா, அதில் எதுவும் க்ளீன் பண்ண. சரி ஓகே, என்ன பிரச்சனை? தண்ணி ஊற்றிட்டாங்க, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் என்கிட்ட சொல்லுங்கள், அந்த மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க. நம்ம கூட கூட பேசணும்னு வச்சுக்கோங்க, நமக்கு தான் மரியாதை இல்லாமல் போயிடும் இடத்துல. சரி எதுக்கு இவ்வளோ வேலை? சரி சாரிங்க, நான் அந்த தப்பு பண்ணேன், என் தப்பு தான் அப்படியே மூத்துன்னு போயிட்டு பிரச்சனை இருக்காதுங்க. எதுக்கு அவங்க வாயில போய் நின்றுக்கிட்டு? அவங்க எப்படின்னா 2 மாதம் நல்லா இருப்பாங்க, அதுக்கப்புறம் திரும்ப 3ஆம் மாதம் சண்டை போடணும் அவங்களுக்கு தோணும் போல இருக்குது. என்னை சுற்றி இருக்கவங்ககிட்டலாம் அவங்க சண்டை போட்டு தான் இருக்காங்க. என்கிட்ட பேசுவாங்க, அவங்க சண்டை போடுறாங்க, எனக்கு நல்லாவே தெரியுது. அவங்களுக்கு அதெல்லாம் தெரியுதான்னு தெரியல, பட் எனக்கு அது நல்லாவே தெரியுது. பிள்ளைங்களாம் அப்படிதான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. யானை தெரியுமா சொல்கிறேன், பிள்ளைங்க வந்து நம்ம இருக்கும்போது அந்த விஷயத்தை செஞ்சாங்கன்னா நம்ம வந்து அதை வந்து தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுட்டு நம்ம போயிடுவோம். சரியா? தம்பிக்கு என்ன தெரியும், இந்த மந்த் அவங்க வயசு ஆக போகுது. டக்குன்னு அவங்க அப்பா வெளியே போயிட்டாருன்னு வச்சுக்கேன், நல்லா புட்டு புட்டுன்னு இது முட்டி போட்டுன்னு கொடுக்கணும், வெளியே போய் அந்த கோலத்தை கழிச்சிடும். அது தெரியாது, அது கோலமாக என்னெல்லாம் தெரியாது. நான் உள்ள ரீல்ஸ் பண்ணி சிக்கன் அதுவும் சாத்திட்ருக்கேன். நான் அதை ஷார்ட்ஸு வீடியோ ஃபன் வீடியோலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அவர் ஃபோன் வந்து வெளியே பால்கனியில் வெளியே பால்கனியில் போனார் வச்சுக்கோ, ஒரு தம்பி போய் டம்முன்னு ஈத்து விட்டோம். 2 வாட்டி அப்படி தான் பண்ணிட்டாங்க. எனக்கா ஐயோ சண்டை போட்டுருவாங்களா அவங்க வந்து கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன். நான் வந்து நான்லாம் எங்கள் அம்மாவுக்கு பண்ணால் ஏன்டி காசு வேஸ்ட்டு பண்ணுறேன்னு சொல்கிறாங்களா? அதெல்லாம் எவ்வளோ நான் பேசினவங்க கேட்டுச்சாங்களா? ஹாய் ஹாய், இல்லை நான் பேசி கேட்குதா?